இன்று திராவிட இயக்கம் என்ற பெயர் மட்டும்தான் தாங்கி நிற்கிறதே தவிர பெரியார் இயக்கத்துக்கான அடையாளத்தை, பிஜேபி எதிர்ப்பை முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் படித்த தலித் இளைஞர்களும் தான் இன்று பெரியார என்கின்ற அந்த பிஜேபி எதிர்ப்பை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த அரசியல் தான் திமுகவும் செய்கிறது, அதிமுகவும் செய்கிறது. இந்த அரசியலில் நீங்கள் முருகன் பகடக்காயாக்கப்பட்டிருக்கிறார். எந்த பார்ப்பனர்களும் முருகனை வீட்டிலே வைத்து பூஜிப்பதில்லை. காரணம், அவர்கள் முருகன் என்பவன் தமிழ் கடவுளாக மாறிப்போய்விட்டார். எந்த மார்வாடியும் சமஸ்கிருதத்தை ராமரை பூஜிப்பானை தவிர முருகனை யாரும் தங்களுடைய பூஜை அறையில் வைப்பதில்லை. அதே போல் தமிழ்நாட்டை தாண்டி எந்த ஆன்மீக அரசியலும் முருகன் முன்னிலைப்படுத்துவதில்லை. விநாயகர் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். விநாயகர் என்பவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம். அந்த கற்பனை கதாபாத்திரத்தை வட இந்திய பார்ப்பனர்கள் உருவாக்கி அதை இந்தியா முழுக்க பரப்பிவிட்டு இருக்கிறார்கள். எந்த ஆற்றங்கரையில், குளத்தங்கரையில், ஏரிக்கரையில், கம்மாள் கரையில், கிணற்றடியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருந்ததோ பல 4000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடங்களிலெல்லாம் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. புத்தர் காணாமலாக்கப்பட்டது, புத்த மதம் ஒழிக்கப்பட்டது.